ஹாய் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம வந்து நம்மளை நம்பணும். நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட லைஃப்ல நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே வின் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் வந்து அவங்களோட லைஃப்ல எல்லா விஷயத்துலையுமே வின் பண்ணுவாங்க. அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாறணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கிறதுனால எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸை லாஸ் பண்ணிருப்பீங்க. அது சின்ன விஷயங்க. ஒரு பொண்ணு கிட்ட நீங்க பேசுறதா இருந்திருக்கும், அது வந்து உங்களோட ஷைனஸ்னால நீங்க வந்து அன்னைக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்ததுனால அந்த விட்டுருப்பீங்க. அந்த பர்சன் கூட நீங்க பேசியிருந்தீங்கன்னா மேபி அந்த பர்சன் கூட என்னத்துக்கு நீங்க கமிட் கூட இருக்கலாம். நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இல்லாத காரணத்தினால் நம்ம நிறைய விஷயம் பண்ணாம இருக்கும். ஸோ நீங்க ஒரு கான்ஃபிடன்ட் பர்சனா மாறணும்னு நினைச்சீங்கன்னா this video is going to help you. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெய்லி இந்த நம்மளோட ரொட்டீன்ஸ்ல சில விஷயத்தை ஆட் ஆன் பண்ண போறோம். இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணா நேச்சுரலி நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா மாற போறோம். கான்ஃபிடென்ட்டா மாறிட்டா நம்மளோட லைஃப்ல நம்ம நினைச்ச எல்லா விஷயத்தையுமே வின் பண்ண போறோம். ஸோ ரெடியா லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோட கமெண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட கான்ஃபிடன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே டெஃபினட்டா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுங்க. நம்ம எல்லாருமே எங்க தப்பு பண்றோம்னா, நம்ம வந்து யார் மேலேயெல்லாம் கேர் பண்றோம், ஆனா நம்மள கேர் பண்றதே கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே வந்து மற்றவங்களை கேர் பண்றதை விட நம்மள அதிகமா கேர் பண்ணா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து உங்களை கேர் பண்ணுங்க. இப்பயும் நான் அதான் சொல்றேன், நீங்க வந்து உங்களை கேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களோட பாடியை கேர் பண்ணுங்க, உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணுங்க, உங்களோட ஃபேஸை கேர் பண்ணுங்க. உங்களே நீங்க மொத்தமா கேர் பண்ணி பாருங்க, நீங்களே வந்து மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் ஆவீங்க. நீங்க வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் நம்ம வந்து க்ரூம் பண்றதை நம்ம வந்து ப்ராப்பரா வச்சுக்கிட்டோம், நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ரொட்டீன் ஃபாலோ பண்றோம். நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்மளோட லைஃப்ல இவ்வளோ கிடைச்சதுக்கு நம்ம வந்து கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணோம்னா டெஃபினட்டா நம்மளோட லைஃப் வந்து மோர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ட் ஆகும். நம்ம எதுக்கு வந்து இதெல்லாம் மிஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னு இருப்போம், ஆனால் நம்ம வந்து அதுக்காக எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ண மாட்டோம். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஓகே, நம்ம வந்து எதனால பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, நம்ம கிட்ட என்ன இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு, அந்த இன்செக்யூரிட்டிஸ்ல நம்ம ஒர்க் பண்ணா நம்ம நல்லா ஆகும் அப்படின்றதுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க ஜிம்முக்குலாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நீங்க வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா மாறுவீங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எது இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுதோ அது வந்து எந்த வழியில நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும்ன்றதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ப்ராப்பரா ஸ்லீப்லாம் பண்ணல, ப்ராப்பரா நீங்க தூங்கலனா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸே இருக்காது. அதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன், நீங்க செல்ஃப் கேர் பண்ணாலே உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே கொஞ்ச நாள் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நீங்களே பாருங்க, டெஃபினட்டா நீங்க வந்து ரிசல்ட்டை பார்ப்பீங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாகி இருக்கு. செகண்ட், நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தணும். நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்திருப்போம், இல்லை ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் இல்லாமல் இருந்திருப்போம். ஆனால் அதை வந்து நம்ம மாற்றணும்னா நம்ம வந்து நம்மளோட மைண்டை நம்ப வைக்கணும். அதுக்காக நம்ம டெய்லி நம்மளை பத்தி ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டெய்லி சொல்லணும். மார்னிங் ஏஞ்சோடனே நீங்க வந்து சொல்லணும், ஐ கேன் டூ இட், நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா பர்சன். அப்படிலாம் கிடையாது. நீங்க இதை வந்து எப்போ வேணாலும் சொல்லுங்க உங்ககிட்ட, ஆனால் வந்து அடிக்கடி சொல்லுங்க, ஐ கேன், என்னால முடியும், நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்றத நீங்க எப்பயுமே வந்து உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி உங்களோட மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலே உங்களுக்கு ஒரு பயம் வரும் பாத்தீங்களா, அது போயிட்டு இல்ல என்னால முடியும், எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன்னு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு பவர் தரும். அதனால நீங்க வந்து பாசிட்டிவ் செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லிக்கோங்க. நான் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன், நான் வந்து எல்லாத்தையும் முடிப்பேன், நான் எந்த விஷயம் நினைச்சாலும் அதை முடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க எல்லா விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணுவீங்க, எல்லா விஷயத்தையுமே வின் பண்ணுவீங்க. தேர்ட், நம்மளோட கான்ஃபிடன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புளுமே வந்து ரொம்ப முக்கியங்க. நம்மளை சுத்தி இருக்க பீப்புள் வந்து நெகட்டிவா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அன்கான்ஃபிடென்ட் பர்சன், அவங்க வந்து ஒரு ஷையான ஒரு பர்சன்னா நம்மளுமே அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்மளுமே அந்த மாதிரி மாறும். அதனால உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நம்மளோட ஃபேமிலி வந்து எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அவங்களெல்லாம் நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட், நம்மளோட கொலீக்ஸை நம்மளால பிக் பண்ண முடியும். நம்ம வந்து ரைட் பர்சன் நமக்கு யாருன்னு வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த பர்சன் வந்து கான்ஃபிடென்ட்டான பர்சன், அந்த பர்சன் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அது வந்து உங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொலீக்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து நெகட்டிவாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட கஷ்டமான சுச்சுவேஷன் அந்த பர்சன் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அதுக்காக அவங்க நெகட்டிவாக இருக்காங்கன்னு அந்த பர்சனை நம்மளால கட் பண்ண முடியாது. க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஸ்டில் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்ம வந்து ஆனால் புதுசாக பில்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப், புதுசாக பில்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நம்மளால சூஸ் பண்ண முடியும். அந்த பர்சன் வந்து கான்ஃபிடென்ட்டான பர்சனா, அந்த பர்சன் வந்து பாசிட்டிவான பர்சனா, அந்த பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட், க்ரோத் ஓரியன்ட் பர்சனா, அந்த பர்சன் நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். அப்படின்ற மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களுமே உங்களோட லைஃப்பில் மோர் அண்ட் மோர் கான்ஃபிடென்ட் பர்சனாக மாறுவீங்க. ஃபோர்த்து, நம்மளோட கான்ஃபிடென்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்மளை வந்து சேலஞ்ச் பண்ணுமா, நம்மளை வந்து நம்ம டெய்லி நமக்குன்னு வந்து ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம வந்து இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். நம்ம வந்து எதுக்குமே வந்து கஷ்டமே படாமல் நம்ம வந்து இருக்கிறத பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம்னா நம்மளால வந்து கான்ஃபிடென்ட்டான பர்சனாக கண்டிப்பாக மாறவே முடியாது. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க. அதனால நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாறணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து டெய்லி சேலஞ்ச் பண்ணணும். நம்மளை வந்து டெய்லி சேலஞ்ச் பண்ணணும். அது வந்து சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அந்த விஷயத்துலையுமே வந்து நீங்கள் டெய்லி உங்களை சேலஞ்ச் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இதுலேருந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை வந்து விட்டுட்டு வெளியே வந்துட்டு, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து புதுசாக டெய்லி சில விஷயத்த மாற்றலாம். அதாவது நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா, சில விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்போம். அதாவது ஒரு ஹோட்டல் போனோம்னா ஒரே ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். அதாவது ஃப்ரைட் ரைஸ்னா ஃப்ரைட் ரைஸை மட்டுமே ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கு பதில் ஒரு புதுசான திங்கை வந்து அங்கே ஆர்டர் பண்ணுங்க. அதை வந்து ட்ரை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி ஒரே ரூட்டில் ஆஃபீஸ் போறீங்கன்னா சில சந்தை மாற்றி பாருங்களேன். டெஃபினட்டாக நம்ம வந்து நம்மளோட பிரெயினுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ரூட்டெல்லாம் மாற்றி பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி தான் நமக்குன்னு கண்டிப்பாக ஃபியர் இருக்கும். அதாவது வந்து ஒரு பொண்ணு கூட பேசுறது ஃபியராக இருந்துச்சுன்னா அந்த சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிட்ட பேசணும், ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணணுன்றதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருப்போம். அதுக்கு பதில் நம்ம ஏதாச்சும் நம்மளை வந்து சேலஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாற முடியும். ஸோ உங்களோட ஃபியர் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் எடுங்க மேன். கமான், இந்த சேலஞ்செலாம் எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாற முடியும். இந்த ஃபோர் திங்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். இந்த ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்பில் ஆட் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதெல்லாம் டெய்லி லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களால் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாற முடியும். நீங்கள் இப்போ வந்து ஒரு 30% தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குன்னா அது இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த்ஸில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 70% 60% உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். அதில் நோ டவுட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நான் வந்து ரொம்பவே ஆசைப்படுறேன். மேன், கமான், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ வில் பிகம் அ கான்ஃபிடென்ட் பர்சன். அதில் நோ டவுட். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரைலாம் இல்லை, கண்டிப்பாக பண்ணுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பாய் விஜய்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.